ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 வருமா வராதா, இல்லை 2024 வருமா இந்த கேள்வி. 2024 டிசம்பரில் வரலாம், இல்லைனா 2025 ஜனவரியில் வரலாம். இன்னும் எப்படி பார்த்தாலும் 3 monthsக்குள்ளே வந்துடும். ஏன்னா பிசி ரீரிலீஸ் விட்டாங்க. 20ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு, இந்த ஆகஸ்ட் 20 முடிஞ்சிடுச்சு. அதனால் அதுக்கு எப்படியும் ஓவரால் கட் ஆஃப் விட்டு அது விட்டுருவாங்க. அப்படி ஓவரால் கட் ஆஃப் விட்டுட்டால் நெக்ஸ்ட்டு என்ன, இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நமக்கு மிச்சம். அதனால் எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் இந்த 3 monthஸில் நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடிக்க முடியும். நானும் என் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணேன். அதுவும் நான் எத்தனை நாளில் படித்தேன்னா ஒரு 40 days, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 45 days படிச்சிருப்பேன். நான் அது எப்படி அந்த 45 daysல என்னால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னா 59 marks ஸ்கோர் பண்ணேன். எப்படி என்னால் அந்த 45 daysல 59 marks ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே மாடல் கொஷின் பேப்பர்னு ஒன்று விடுவாங்க. அந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ரிட்டன் எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, எப்படி நம்ம கொஞ்சமாக படித்தாலும் எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியானால நான் படித்தேன், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணேன். நான் அந்த 45 daysல என்னால் 59 marks ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 45 daysலேயே 59 marks என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 3 months இருக்குது. அந்த 3 monthஸில் எப்படி உங்களால் கிளியர் பண்ண முடியாது? கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் சைக்காலஜி வீடியோ, ஜிகே வீடியோ, இதுக்கெல்லாம் இனிமேட்டுக்கு வீடியோ போடலாம். நான் எப்படி படித்து எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையான வீடியோஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம ஓவராலில் நம்ம கிளியர் பண்ணி நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, ரிட்டனில் 65+ நம்ம கன்ஃபார்ம், நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த 3 months 65+ கன்ஃபார்ம் எடுக்க முடியும். அப்படி எடுத்திங்கன்னா மின் ஓவராலில் கிளியர் ஆக முடியும். இதே உமனாக இருந்தால் 55 இல்லைன்னா 58 அவளை எடுத்திங்கன்னா ஃபீமேல் கிளியர் பண்ண முடியும். இது நம்ம இதை ஃபாலோ பண்ணாவே கன்ஃபார்ம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது இப்போ இதோடைய பேட்டர்ன் பார்த்துக்கலாம். எப்படின்னா 70 marks மொத்தம், அந்த 70 marks தான் 65+ எடுக்கணும்னு நான் சொன்னேன். 70 marks ரிட்டனு, 24 marks ஃபிசிக்கலு, 6 mark இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு, என்சிசி, என்எஸ்எஸ் அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு. இது ஒரு சிலர் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் வச்சுக்க மாட்டீங்க. அதனால் இந்த 6 markன்றதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ரிமைனிங் மட்டும் இதை பாருங்கள். இந்த 94 marksக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு 85 இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த 24ன்றது உங்களுக்கு பிசிக்கல். இந்த பிசிக்கலுக்கு போனாமே நம்ம ரிட்டன் கிளியர் பண்ணணும். அப்போ இந்த ரிட்டன் தான் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ரிட்டனை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிட்டனே 2ஆக பிரிப்பாங்க, பார்ட் ஏ பார்ட் பின்னு. பார்ட் ஏ ஜிகே 45 questions 45 marks. பார்ட் பி சைக்காலஜி 25 questions 25 marks. சைக்காலஜி சிம்பிள், எப்படி சிம்பிளாக அடிக்கலான்னு இனிமேட்டு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சைக்காலஜி நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் போயிட்டு இப்போ தேடி எது மாடல் கொஷின் பேப்பர், எது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதெல்லாம் தேடி உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு சீரியஸ் மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி 2024 பிசி சீரியஸ் அது மாதிரி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஒரு 20 கொஷின் இல்லைனா 25 கொஷின்ஸ் அது மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ஒரு நோட்டு போட்டு அதில் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னாவே கன்ஃபார்ம் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் என்ன தான் ஜிகே பண்ணாலும் கொஞ்சம் அது நமக்கு சொதப்போம். சைக்காலஜி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சைக்காலஜி நமக்கு நல்ல கை கொடுக்கும். அதனால் சைக்காலஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் இந்த 65+ அதுக்கு மேலேயே கூட உங்களால் எடுக்க முடியும்.
இந்த 3 மந்த்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் போதும், பிசி கிளியர் பண்ணிடலாம். இதே எஸ்ஏ எப்படி? எஸ்ஏ என்ன பேட்டர்ன் அப்படின்னா 140 கொஷின்ஸு, ஒரு கொஷினுக்கும் 1/2 மார்க்கு. இதுதான் அதோடைய பேட்டர்ன். அப்போ ஒன்றுக்கு 1/2 மார்க்னால் எத்தனை மார்க்கு? 70 மார்க்கு. இதுக்கும் இதே தான் 65 +, 65 ப்ளஸ் போட்டால் தான் ஃபிசிக்கலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 60, 61, 62 அவ்வளோ போட்டாவே அந்த வருஷம் எவ்வளோ கொஷின் டஃப்பாக ஈஸியாக அதை பொறுத்து வரும். ஆனால் 65னால் நம்ம வந்து பயப்படவே தேவை கிடையாது, கன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோ மார்க் தான். இது எப்படின்னா இது வந்து ஜிகே வந்து 80 கொஷின்னு, தமிழ் வந்து 10 கொஷின்னு, இங்கிலீஷ் 10 கொஷின்னு, சைக்காலஜி 40 கொஷின்னு. பார்ட் ஏல தான் இந்த 80 கொஷின் வரும். பார்ட் பியில் வந்து தமிழ் 10, இங்கிலீஷ் 10, சைக்காலஜி 40. இது மாதிரி பிரித்து தருவாங்க. இந்த தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஃபுல் தமிழ் ஃபுல் இங்கிலீஷ் அது மாதிரி நம்ம படிக்கணுமானா அப்படிலாம் படிக்க தேவையில்லை. இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் படித்தாவே மேக்ஸிமம் கிராமர்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதனால நம்மளால் முடிக்க முடியும். இருந்தாலும் இது வந்து நமக்கு அங்கே போயிட்டு நமக்கு எப்படி வருது அதை பொறுத்து தான் பண்ண முடியும். தமிழ் வந்து 9th 10th பாக்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கணம்லாம் நமக்கே தெரியும். அது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு போனாவே தமிழ் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். சைக்காலஜிக்கு நான் இந்த P6 சொன்ன மாதிரியே தான் நம்ம இதுலேயே நம்ம போடுவோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சைக்காலஜி கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸும் போடுறோம். அது போட்டோன்னா அந்த சைக்காலஜி அதில் கேட்டிருக்கதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சைக்காலஜி நம்ம அட்டன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜிகே தான் இப்போ இருக்குது. ஜிகே நான் இங்கே சொன்ன மாதிரியே தான். ஜிகேக்கு நம்ம டெய்லி 20 கொஷின்ஸ் இல்லைனா 25 கொஷின்ஸாக ஒரு சீரியஸ் மாதிரி போடுறோம், இம்பார்ட்டன்ட் சீரீஸ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது மாதிரிலாம் கலந்து நம்ம போடுவோம். அப்படி போட்டாவே இந்த 80 கொஷின்ஸுன்றது ஜிகே வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த தமிழ் சைக்காலஜி இதுக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.